நாங்கள் வெளியில் டியூஷன் போனோன்னா நாங்கள் தான் காசு கட்டணும். எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர், ரொம்ப ஏழை குடும்பம். காசு கட்டணுன்னா மந்த்லியே மினிமம் 2500 கேட்பாங்க. 10th சொல்லவே வேண்டாம், ஜாஸ்தியாக தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஃப்ரீ டியூஷன் தொடங்கும் போது எப்படி இருக்குமோ பயந்து தான் வந்தோம். சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. வெளியில் நம்ம காசு கட்டி போனால் கூட இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மெத்தட் அவங்க மாற்றிக்கிறாங்க. எங்களுக்கு மேக்ஸ்னால் வரவே வராது, ஆனால் அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெத்தடை அவங்க மாற்றிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணுன்றதுக்காகவே அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. செகண்ட், இங்கே இருக்க நீட்னஸ்க்கு அளவே இல்லை. நான் அவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்க கிளாஸ் ரூம்ஸை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வெளில காசு கட்டி போனால் கூட இவ்வளோ நீட்டாக இல்லை எங்களுக்கு. வெளியில் மினிமம் 10th நாங்கள் கேட்டோம். வெளியில் ஃபஸ்ட்டு 10th டியூஷன் எவ்வளோன்னு கேட்டோம். அதுக்கு மினிமம் 4500 சொன்னாங்க. ஆனால் இங்கே ஃப்ரீ டியூஷன் தொடங்கி எங்களோட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக முதல்வர் எங்களுக்காக தொடங்கி வச்ச இது நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணோம் முதல்வருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஜிகேஎம் காலனி கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபஸ்ட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் தான். பப்ளிக் எக்ஸாமோட பயத்திலே பாதி பேரோட மார்க் குறைஞ்சிடும். நானும் அதே பயத்தில் தான் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா பப்ளிக் எக்ஸாமோட பயம்லாம் தேவைப்படாது அப்படி எனக்கே ஒரு புதிய நம்பிக்கை கிடச்சிருக்கு. நான் 10th நல்லா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், ஹை மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே இருக்க எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லா ஸ்கூல் பசங்களுமே இந்த வருஷம் 10th மார்க்கில் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க, நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதை என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ ஐ தேங்க் டு சிஎம் to create the great opportunity for us. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் கிருத்திகாஸ்டி. நான் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த கல்வி சோலை திட்டம் சிஎம் சார் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வெளியில் டியூஷன் போனால் 2000 3000 அந்த மாதிரி ஃபீஸ் கேட்குறாங்க. எங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சார்ஸ் மிஸ்ஸும் ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. மேக்ஸ் சார்லாம் செம்மையாக சொல்லித்தராரு. புரிய வச்சுட்டு தான் வெளியே போகிறாங்க எல்லா மேம்ஸும் மிஸ்ஸும். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்லி சயின்ஸு எல்லா சாருமே நல்லா தான் எடுக்கிறாங்க. எனக்கு பேசிக்லி வெளியில் டியூஷனில் படிக்கிறப்போ எதுவுமே புரியாது. அவங்க வெறும் டெஸ்ட்டு வச்சுட்டு விட்டுருவாங்க, படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க எல்லாமே புரிய வைக்கிறாங்க, புரியுது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நல்லா எல்லாமே பண்ணுறாங்க. கிளாஸ்லாம் செம்ம நீட்டாக இருக்குது, எப்போவுமே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே அந்த டஸ்ட்டுன்றது இருக்கவே இருக்காது, செம்ம நீட்டாக இருக்கும் கிளாஸு. எனக்கு ஃப்யூச்சரில் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எனக்கு மேக்ஸ்லாம் செம்ம இம்ப்ரூவ். எனக்கு மேக்ஸே வராது சொல்லப்போனால். இங்கே மேக்ஸ் சார் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு, 10th மார்க் அதிகமாக ஆகும் மேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மிஸ்ஸுமே தான் எனக்கு இங்கே தான் நம்பிக்கையே வந்துச்சு, 10th மார்க் அதிகமாக எடுப்பேன்னு சொல்லிட்டு. என் பேர் ரூபன். நான் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டையில் படிக்கிறேன். எங்கள் அப்பா கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. நான் இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். எனக்கு ஆடிட்டர் ஆகணுன்றது ஆசை. 11th 523 மார்க் எடுத்தேன். இப்போ 12th போகிறேன். 12th இப்போ கண்டிப்பாக டியூஷன் தேவைப்படும். ஏன்னா நம்மளால் தனியாக எதுவுமே படிக்க சிலதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் ஆன்சரு போய் கேட்கணும்ல, அதுக்காக டியூஷன் கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் வீட்டில் வறுமையினால் டியூஷன் சேர்க்க முடியல. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் இந்த டியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ணார். இது எனக்கு இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சொல்லியும் தராங்க. அதேமாதிரி கிளாஸஸும் நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கூட ஆன்சர் நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க, புரிகிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. இது மூலமாக நான் 12th நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்டேஜுக்கு போய் முதலமைச்சர் மாதிரி நானும் படிப்புக்கு, மற்ற பசங்க படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்பி ஸ்ரீதேவி. நான் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் போகிறேன். இந்த முதல்வர் கல்வி சோலை சிஎம் தொடங்கி வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. இதால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியே படிக்க முடியாத, ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. வெளியே ஃபீஸ் மோட்டிவில் படிக்கிறாங்க, ஃபீஸ் மோட்டிவில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே புரிகிற மாதிரி சொல்லித்தராங்க. ஒரு வாட்டி புரியலனாலும் 1த்துக்கு 4 times புரியலனா சொல்லுங்கள், என்னாச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டு புரிகிற மாதிரி எல்லாமே ஈஸியாக சொல்லித்தராங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஈஸியாக இருக்குது. கிளாஸ் ரூம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ நல்லா சொல்லித்தராங்க. எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஒரு வாட்டி சொல்லி தந்தால்
அடுத்த வாட்டி அந்த லெசனை வந்து மறுநாள் வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க. எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. இந்த கல்விச்சோலைக்கு பசங்க வந்து படித்தா நெக்ஸ்ட் லெவலில் நல்ல மார்க் எடுக்கலாம். எங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். 10th வந்து நான் 302 தான் எடுத்தேன். 11th வந்து 327. நான் இப்போது இங்கே 12th வந்துட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு அபோவ் 500 மேலே எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து அவ்வளோவா வராது. பட் இங்கே வந்து நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். எனக்கு தெரியுது நான் வந்து நல்லா படிக்கிறேன், எனக்கு வந்து எல்லாம் வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் அபோவ் 500 550 மேலே எடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா வந்து மார்க்கெட்டில் தான் கடை விற்கிறாங்க, நான் தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ வந்து எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் படித்து என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுவேன், நான் வந்து பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு வந்து மேக்ஸ் வந்து கஷ்டம், ஆனால் இங்கே வந்து ஈஸியாக சொல்லித்தராங்க. மேக்ஸு நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் உட்காந்து படிக்கிறதுக்கு ஏசி, ஃபேனு, லைட்டு, போர்டு எல்லாமே ஈஸியாக சொல்லித்தராங்க. அடிக்கடிக்கு நடத்துகிறாங்க. புரியாததெல்லாம் ஒரு 2-3 வாட்டி இண்டிவிஜுவலாக வந்து சொல்லித்தராங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்லாம் மேக்ஸ் வந்து எனக்கு ஃபார்முலாஸ்லாம் நிறைய புரியாது. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து தனித்தனியாக ஒருத்தராக கவனிக்கிறாங்க, தனித்தனியாக சொல்லித்தராங்க. அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுப்பேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.